வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பவித்ரா அவங்களோட லவ் ஸ்டோரிய ரயான், அன்ஷிதா அண்ட் தென் சௌந்தர்யா அவங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா, தர்ஷிகா அண்ட் தென் விஜே விஷால் இவங்களோட லவ் ஸ்டோரிய வந்து நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி ஷேர் பண்ணத. ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எஸ். ஸோ இப்போ நம்ம பவித்ராவோட லவ் ஸ்டோரிய இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க லிவிங் ஏரியாவுக்குள்ள உட்காந்துட்டு லைக் இந்த சோஃபால உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ பவித்ராவோட காதலை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ அப்போ அவங்களோட லவ்வை வந்து சொல்கிறாங்க. என்னோட லவ் வந்து இப்படி இருந்தது அண்ட் தென் இப்படி ஆச்சு, இப்போ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரோட பேரெல்லாம் சொல்லல. ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நல்ல மனுஷன், ரொம்ப சென்சிபிள் அண்ட் தென் நாலேஜபிள் பர்சன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் அப்படின்றதையும் வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி கட்டிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட எய்மாக இருந்தது. பட் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவையும் எங்கள் பாட்டியும் ஒத்துக்க வைக்க முடியல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அன்ஷிதா அவங்களோட கருத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மதர் சைல்டுக்கு வந்து அவங்களுக்கு அதாவது அவங்க பாட்டிக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி, பவித்ரா இங்கே கஷ்டப்படுறா. இதே மாரி வேற ஒரு வீட்ல போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மேபி அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, பவித்ராவும் சரி, அவங்க பவித்ரா லவ் பண்ண அந்த பெர்சனும் சரி, ஒரே மாரி தான் இருப்பாங்களாம். லைக் என்ன சொல்றது? அவங்க வந்து பவித்ராவ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க இல்ல அப்படின்றது தான் வந்து பவித்ரா வீட்டு சைடுல இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ அங்க போயும் கஷ்டப்படுவாளோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேணாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அவருக்காக நெறைய விட்டு குடுக்காம இவங்க அப்பா இவங்க அம்மா அந்த பாட்டிக்கிட்டலாம் வந்து சண்டை போட்டுருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து என்னால அ கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரயான் அண்ட் தென் சௌந்தர்யா கிட்ட. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எனக்கு கார் இருக்கணும் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. பைக் இருந்தாலும் ஓகே தான். இல்ல பைக் வேணாம், சைக்கிள் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மனநிலையில தான் நான் இருந்தேன். பட் என்னால வந்து எங்க அப்பா அம்மாவ சாரி எங்க அம்மா அண்ட் தென் பாட்டிய வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்றத மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் எனக்கும் வந்து 8 வருஷம் டிஃப்ரென்ஸ். இப்போ அவருக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 37 வயசு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரயானந்தன், சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா சொல்லுவாங்க, "ஏஜ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இப்பல்லாம்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, ரயான் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து கலாய்ச்சு விட்டுருப்பாங்க. "ஓ! அப்ப நீ அங்கிள தான் லவ் பண்றியா?" அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாதிரி ஃபன்னா இவங்க பேசிட்டு இருக்கவே, லைக் "நீ வந்து இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ என்ன இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப அவர் எங்க இருக்காரு?" அப்படின்ற மாரி கேட்ட உடனே, "இப்ப அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் இந்த ஷோவ பார்த்துட்டு இருக்கோம்" அப்படின்ற மாரி ஃபன்னா சொன்ன உடனே, சௌந்தர்யா "என்னது குழந்தை குட்டியா?" அப்படின்ன உடனே, இல்ல. இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நெனைக்கிறேன் அவருக்கு" அப்படின்ற மாரி பவித்ரா வந்து சொல்லுவாங்க. ஸோ அ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயத்துக்கு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பெயின வந்து வெளிய காமிக்காம. எஸ். அதுக்கப்புறம் லைக் எப்படியாப்பட்ட பையன் வேணும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கிறதா வந்து ரேஹான்ட்ட வந்து சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேசணும், நெறைய பாடணும். ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஆல்வேஸ் பாடிக்கிட்டே இருப்பாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாரி நெறைய டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியேப்பட்ட ஒரு பையன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசவே அப்போ நடுவுல யாரோ ஒருத்தர் வந்து "ராணவ் ஓகேவா?" அப்படின்ற மாரி சொன்னோனே செம கடுப்பாயி "ராணவலாம் இல்ல" அப்படின்ற மாரி அவங்க பவித்ரா வந்து ரியாக்ட் பண்ணாங்க. பட் இந்த கேப்ல வந்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, "ராணுவுக்கெல்லாம் வந்து நல்ல பொண்ணு கிடைக்கும்" அப்படின்ற மாரி. "அப்ப நான் நல்ல பொண்ணு இல்லையா?" அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் விடுவாங்க பவித்ரா. ஸோ நான் உன்ன மீன் பண்ணி சொல்லல. பட் ராணவுக்கு வந்து லைக் அவன் பண்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கேமுக்கு நம்மளுக்கு வியர்டா தெரிஞ்சாலும், ஒரு பொண்ணா அவர பார்க்குறப்ப அவன் பண்றதெல்லாம் கியூட்டா தான் இருக்கு அப்படின்ற மாரி சௌந்தர்யா அந்த ஜோன்ல ஒரு பதில வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிட்வீன் திஸ் 4 பீப்பிள் வந்து ஷேர் பண்ணப்பட்டது. அதில முக்கியமா வந்து பவித்ராவோட லவ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஒண்ணு சேரல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாரி ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்கல்ல. அத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் அமைறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெளிய வந்ததுக்கப்புறம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவங்களோட நல்ல மனசுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்றது என்னோட தாட். ஸோ உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் எல்லாரும் அடுத்த வாரத்துக்கான அதாவது அடுத்த டாஸ்க்குக்கான விஷயங்களுக்கு எப்படி சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, இப்போ வந்து லவ் ஸ்டோரி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்னென்ன டாஸ்க் வந்து இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீக்லி டாஸ்க்கா.
ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.